அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம இன்னைக்கு சூரா பக்ரால 2வது பேஜ் தான் பார்க்க போறோம். நேற்று நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நேற்று அல்லாஹுடைய கிருபை கொண்டு நல்லபடியா நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்புறம் ஒருத்தவங்க வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தொழுகையில வந்து நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் எங்க சொல்லணும், இல்லை ரெண்டுமே சேர்த்து எங்கே சொல்லணும், அது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து தொழுக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரக்காயத்தில் மட்டும் நம்ம வந்து சூரா அல்ஹம்து சூரா தொடங்கிறதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் நம்ம சூரா ஃபாத்திஹாவும் சூரா துணை சூறாவும் ஓதிட்டு நம்ம வந்து வழக்கம் போல ருக்கு சஜிதா எல்லாமே செஞ்சு முடிச்சிருவோமா. செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம 2வது ரக்காத் சொல்லுவோமா. 2வது ரக்காத் சொல்லும்போது இங்க வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும் சொன்னாலே போதுமானது. ஓகேங்களா? நம்ம முதல் ரக்காத்துல வந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களாம்மா? உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா என்னங்கிறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பேஜ் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து என்னாட்டி எவ்வளோ ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களாம்மா? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. இப்போ நமக்கு இங்க வந்து உலாஇக அலா ஹுதம், இங்க நமக்கு வந்து இதகாம் பில்குனாவுடைய சட்டம் வருது. சரிங்களா? அதாவது தன்வீனுடைய குறியீட்டுக்கு அடுத்து தான் வந்து மீம் வந்திருக்கு. நமக்கு இங்க இதகாம் பில்குனாவுடைய சட்டம் வருது. மிர் ரப்பிஹிம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து இதகாம் பிலாகுனாவுடைய சட்டம் வருது. ஓகேங்களாமா? இதகாம் பில்குனா பிலாகுனா எஹ்ஃபா இல்ஹார் இக்லாபுடைய சட்டங்கள் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம நடத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சு தெரியும். ஓகேங்களாமா? இப்போ நமக்கு இந்த இடத்துல இதகாம் பில்குனாவுடைய சட்டம் வருது. தஜ்வீது முறைப்படி நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு இதகாம் இஹ்ஃபா இல்ஹார் இக்லாபுடைய சட்டங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு சட்டங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி கல்கலாவோட சட்டமும் நான் நடத்தியிருக்கேன் ஆல்ரெடி. இன்ஷா அல்லாஹ் நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் போயிட்டு ஹுதம் மிர் ரப்பிஹிம், இதகாம் பில்குனாவோட சட்டம் வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதணும். இங்க வந்து பிலா குன்னாவோட சட்டம் வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். இப்போ ஹுதம் மிர் ரப்பிஹிம், இங்க நம்ம குன்னா செஞ்சோம், இங்க நம்ம குன்னா செய்யல. ஓகேங்களா? وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ إِنَّ الَّذِينَ كَفَرُوا سَوَاءٌ عَلَيْهِمْ أَأَنذَرْتَهُمْ அப்படிங்கும்போது இந்த நமக்கு வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. சரிங்களாமா? இன்னல்லதீன் அப்படிங்கும்போது இந்த நூனுக்கு மேல சத்து பெற்ற காரணத்தினால நம்ம என்ன செய்யணும், இந்த நூனை வந்து நல்லா அழுத்தி நம்ம வந்து உச்சரிக்கணும். ஓகேங்களா? கஃபரு சவாஉன் அலைஹிம் அப்படிங்கும்போது இந்த சவா உன் அப்படிங்கிறமா ஹம்சாக்கு மேல தன்வீனுடைய குறியீடு இருக்கிறதுனால அதுதான் ஐன் வந்திருக்கா. இது வந்து நமக்கு வந்து இல்ஹாருடைய எழுத்து. இப்ப நம்ம என்ன செய்யணும், நல்லா வெளிப்படுத்தி ஓதணும். சவா உன் அலைஹிம் அப்படின்னு நம்ம ஓதணும். ஓகேங்களா? மீமுக்கு மேல சுக்குன்னு வச்சிருக்காங்களா, அடுத்ததான் வந்து இது வந்து மீமே சாக்கின்னு சொல்லுவாங்க. மீமே சாக்கின்றது ஹம்சா வந்திருக்கு. இங்க நம்ம வந்து இல்ஹாரே சபவி செய்யணும். அதாவது நம்ம மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும்.
அன்தர்தஹும் இங்கே நமக்கு இல்ஹாரே சபவி வருது. மீமே சாக்கினுக்கு அடுத்துதான் அலீஃப் வந்திருக்கு. இங்கே மீமே சாக்கினுடைய இங்கே வந்து நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது. இங்கே அன்தர்தஹும் போது இதில் நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன சட்டங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஓதணும். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓதினா தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா குர்ஆனை வந்து நம்ம நல்ல முறையில் ஓதுறதா இருக்கும். பாவங்கள் வராமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாக்கணும். சரிங்களாம்மா? இப்போ அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். துன்திர்ஹும் அப்படிங்கும்போது இந்த நமக்கு வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. நம்ம என்ன செய்யணும், இங்கே வந்து குன்னா செஞ்சு ஓதணும். இங்கே நமக்கு இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது. ختمallahu على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة வலஹும் அஸாபுன் அஸீம். இங்கே பாருங்க, நான் என்ன செஞ்சேன் இந்த இடத்துல வலஹும் அப்படின்னு நம்ம வந்து இதில் வக்கஃபு செஞ்சேன்னா நான் எனக்கு இந்த இடத்துல மூச்சு வாங்குச்சு, நான் வக்கஃபு செஞ்சேன். உங்களுக்கு எந்த இடத்துல மூச்சு வாங்குதோ அங்கே நீங்கள் வக்கஃபு செஞ்சுக்கலாம். வக்கஃபு செஞ்சுட்டு அடுத்ததான் என்ன செய்யணும், முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செஞ்சேன், வலஹும் அப்படின்னு நிப்பாட்டினா அடுத்ததான் நான் ஓதும்போது வலஹும் அஸாபுன் அஸீம் அப்படின்னு ஓதுனா நான் என்ன செஞ்சேன், முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதுனேன். புரியுதுங்களாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், முன்னாடியிலேருந்து சேர்த்து நம்ம வந்து ஓதணும். எதனால நான் வந்து எல்லா சட்டங்களையும் எல்லா இடங்களையும் சொல்லிக் கொடுக்குறேன்னா, புதுசாக நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ பார்க்குறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சட்டங்கள் கொஞ்சம் மனசில் பதியும். நம்ம திருப்பி ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மனசில் வந்து பதியும். நீங்கள் பழச நம்ம முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் என்ன ஆகும்னாக்கா, நம்ம சொல்ல திருப்பி சொல்லும் போது உங்கள் மனசில் வந்து அந்த சட்டங்கள் வந்து நல்லாவே ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். நம்ம எப்போ நம்ம குர்ஆனை திறந்து நம்ம வந்து ஓதுனாலும் நமக்கு கரெக்டாக அந்த சட்டங்கள் வந்து இந்த இடத்துல அந்த சட்டம் வருது, நம்ம இதில் இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நல்லாவே புரியும். சரிங்களா?